நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த பையனை கூட்டிக்கிட்டு நீங்க உடனே ஏன் வீட்டுக்கு வாங்க. நான் குட்டி கிட்ட பேசணும். குட்டிமா, செல்விமா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டு வா. உன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது என் நோக்கம் இல்ல. எல்லாமே கட்டாயத்தின் பேர்ல நடக்குது. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம் கூட சில சமயம் பிரச்சனையில முடியுது. ஆனா இது எல்லாமே பிளாக்மெயில்ல நடக்குது. உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா 2 நாளா என் தம்பியை கடத்தி வச்சு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. கடத்தி வச்சிருந்தா என் அம்மா கையில துப்பாக்கியோட நிக்கிறாங்க. என் தம்பியை கொண்டுட்டு அவங்கள சூசைட் பண்ணிப்பாங்களா? அப்பா, இவ்வளவு நாள் அவர் சம்பாரிச்சு வச்ச மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு பெரிய தலைகுனிவுன்னு நடப்படமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்தால இவ்வளவு பேரு இவ்வளவு இழக்கணுமா? சொல்லு. உதய பாவம், அவன் கண்டிப்பா கெட்டவே இல்லை. ஏதோ சூழ்நிலை, ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஆனா அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இதை எப்படி சரிப்படுத்தலான்னு அவனும் போராடி இருக்கான். அதுக்காக பைத்தியக்காரன் அவன் பணமும் கொடுத்திருக்கான். பணம் யார்கிட்ட? இல்ல, அதை யாரும் வாங்கிக்கல. ஆனா அது ஒரு ஆதாரமா யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனையும் உருவாக்கி இருக்காங்க. எனக்கு முதலே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது. நான் பாண்டியன் கிட்ட பேசிருப்பேன். இந்த பாரு, உதய் பண்ண தப்புக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். ஆனா அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ இப்ப கன்சீவா இருக்கா. இந்த கல்யாணத்தால அவங்க வாழ்க்கை போணுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு பொண்ணே அழிக்கலாமா? உன் மனநிலை எனக்கு புரியுது. உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. நீ நல்லா வாழணும். ஆரம்பமே பிரச்சனைனா வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு இருக்கு? யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு நல்ல பையனா பாரு. எதுவும் வேண்டாம். இது வரைக்கும் உங்க தம்பிக்காகவும் தம்பி குடும்பத்துக்காகவும் பேசுனீங்க. அது உங்களோட உரிமை. ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் நீங்க பேசாதீங்க. அந்த உரிமை நான் யாருக்கும் கொடுக்கல. ஏன் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க எனக்கு முழு உரிமை இருக்கு. உதயோட நான் என்னைக்கு இருந்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து உதய என் கணவராத்தான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் தானே வேண்டாம். அவரை நான் மனசுல நினைக்கிறது தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் காலம் பூரா அவர் நினைப்பிலேயே இருந்துக்கிறேன். ஐயோ இல்ல, நான் அப்படி இதெல்லாம் கட்டாயம் எனக்கு சுத்தமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ தடுத்திருப்பேன். ப்ளீஸ் வேற ஒரு வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தாதீங்க.
அவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க தானே சொன்னீங்க. என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. இல்லடா குட்டி, ச்சே. நான் பொண்ணுகிட்ட பேசிட்டேன் பாண்டியன். அதான் சொன்னால இந்த கல்யாணம் வேண்டாம். சில கல்யாணத்தை பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்ப்பாங்க, சில கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதிர்ப்பாங்க, சில சமயத்துல 2 வீட்டுக்காரங்களும் எதிர்ப்பாங்க. ஆனா பையனும் பொண்ணும் உறுதியா இருந்து கடைசி வரைக்கும் நல்லபடியா வாழணும்னு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. பையன் உறுதி இல்லாம தானே இருக்கான். செல்விமா, இது என் அக்கா பொண்ணோட வாழ்க்கை. என்ன எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் பாண்டியன். ஆனா அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சதும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது ரொம்ப தப்பு. அது சட்டப்படி தப்பு. எல்லாமே தப்பா போயிருக்கும். கல்யாணங்கிறது சந்தோஷங்கிறது தாலி கயிறு கட்டினா மட்டும் இல்ல. இந்த கல்யாணத்துல அவளுக்கு கிடைக்க போறது என்ன? வெறும் தாலி கயிறு மட்டும்தான். உதயோட அன்பும் பாசம் கண்டிப்பா கிடைக்காது. தாலியை வற்புறுத்தி கட்ட வைக்கலாம், ஆனா அன்பையும் பாசத்தையும் வற்புறுத்தி வாங்க முடியுமா? அது உங்களால முடியுமா பாண்டியன்? நீங்க என்ன மிரட்டி வாங்கி கொடுப்பீங்களா? இவன் தான் உன் புருஷன்னு ஊரு சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும், கட்டினவன் சொல்லணும். இல்லைன்னா ரொம்ப தப்பா போயிடும். நிம்மதி இல்லாம 100 வருஷம் வாழ்றதை விட நிம்மதியோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு சாகலாம். அவன் நிம்மதியா இருக்கட்டுமே. நாம பேசுவோம் பாண்டியன், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம். சரிம்மா. உங்க பேச்சத்தான் நான் மறுக்க மாட்டேன்னு அன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டேனே. சரி, அரசிமா ஐயா, உங்களுக்காக இந்த பாண்டியை எதுவும் செய்யல, எதுவும் எப்பவும் செய்யவும் மாட்டான். எல்லாம் செல்விமாவுக்காக. நீங்க இவ்வளவு அவமானப்படுத்தியும் ஒரு பொண்ணு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இப்ப கூட விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புள்ள. அதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும், இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு. இந்த பாண்டிய முரடம்மா, மாட்டு மூலக்காரன். ஆனா அந்த பிள்ளைக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடனை இப்படி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுதான் என் நன்றி கடனை தீர்த்துக்க முடியும். செல்விமா சொன்னதுக்காக இந்த கல்யாணத்தை நான் விட்டுட்டு போறேன். வரேன் செல்விமா. வாடா செல்ல பிள்ளை. அப்படியே வண்டி எடுப்பா, போப்பா. எவனோ ஒருத்தன் வருவா, நம்ம எல்லாரையும் கார்னர் பண்ணுவா. நம்மால எதுவும் முடியாதா? அவன் ஒரு வார்த்தை சொன்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போயிடுவானா? உங்களால முடியாதது, என்னால முடியாதது ஒரு போன்ல அவன் முடிச்சிட்டா. நல்ல பிளான். நல்ல பிளான். நல்லா ஒர்க் அவுட் பண்ற. துடிக்க வைக்கிறல்ல, நல்லா துடிக்க விட்டுட்டு ரசிக்கிற.
என்னையும் அவனையும் காப்பாத்துற மாதிரி செட்டப் பண்ணிருக்கா. அரசி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்காவா? உன்னுடைய போலீஸ் படையால பண்ண முடியாதத, என்னுடைய சட்ட திறமையால பண்ண முடியாதத சர்வ சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டா. உன் மானம், ஏன் மானம், உன்னோட உயிர், என்னோட உயிர், அவனோட உயிர், அந்த பொண்ணோட உயிர், எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இன்னும் நம்பலையா? இந்த பாருங்க, நீங்க அவளை நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க, சாதாரணமா தூக்கி போட்டு போறாளே. தேங்க்யூ செல்வி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஐயோ, என்னங்க இது? நீங்க போய் அந்த ஒரு நிமிஷம் உங்களையும் அம்மாவும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பேசிருக்க கூடாது, நான் வாய் திறந்திருக்க கூடாது. அம்மா, நீ பேசின பிறகுதாமா எல்லாமே சால்வ் ஆச்சு. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பா? துப்பாக்கி கொண்டு போய் சுட்டு தொலைச்சிருப்பா. அவ்வளவுதான் பண்ணிருப்பா. அவ கோவத்துக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ. இதுக்குதான் விரலுக்கேத்த வீக்க வேணுங்கிறது. நம்மெல்லாம் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிற ஜாதி. இவ கப்பலே வாங்கணும்னா இதுதான் கதி. இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். என்னங்கடி வாய் இருக்குன்னு வக்கன பேசுறீங்களா? ஆளையும் அவளுகளையும் பாரு. வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். வாய் மூடி, நீ போட. ஆளையும் அவளுகளையும் பாரு, தாரு ட்ரமுக்கு புடவை சுத்துன மாதிரி. வாடா சிலப்பல. நான் கேட்டேமா மாமா, நான் கேட்டேமா குட்டிக்கு அவனை கல்யாணம் பண்ணி நான் கேட்டேமா. எங்க அக்கா ஆத்மா சாந்தி அடையணும் அது இதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் தள்ள எடுத்து போட்டுங்கன்னு பெரிய அதிகாரிகள் பகச்சின்னு இப்படி குப்புற கவுத்துட்டியா மாமா? இந்த பிரச்சனை எப்படி விட்டு இருந்தா குட்டியை சமாதானப்படுத்தி வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் மாமா. இப்ப ஊரெல்லாம் தெரிஞ்சு போய் எங்க குட்டியை அசிங்கப்படுத்திட்டியா மாமா. மாமா யார் மாமா செல்வி? யார் அந்த செல்வி? அந்த செல்வி சொன்னாங்க நீ எங்க குட்டி வரைக்கும் ஆயிடுச்சியா மாமா? செல்வி மாவியா பேசுவேன். ஏ செல்விமா யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒத்த ஆம்பளைக்கு ஒத்த பொம்பளை சமண்டா, பொம்பளை சிங்கண்டா. அவங்க மாமா இன்னைக்கு வாழ்க்கையில கொஞ்சமாவது அமைதியா இருக்கானா அதுக்கு அந்த செல்விமா தான்டா காரணம். சொல்றா செல்லப்புல. டேய், உன் மாமா இப்ப நல்லா இருக்கிறதுனா செல்வி அம்மா ஆசைப்பட்டதுனாலதான். மாமனை எடுத்து பேசுற. யோ நீ சும்மாரியா? போனது ஏன் தங்கச்சி வாழ்க்கையா? ஓ, உன் தங்கச்சி பிரிச்சு பேசுற அளவுக்கு வந்துட்டியா? என்னடாப்பா 5 நிமிஷம் தள்ளி போய் செல்விமால அந்த ஆண்டவனே போன் பண்ணிருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்து. அப்ப சொல்ல வேண்டியதானே, கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. சீவி சிங்காரிச்சு உட்கார வச்சு இப்படி சாணி கரிச்சு ஊத்திட்டியா மாமா? டேய், நீ ரொம்ப பேசுற மாமா. நான் அப்படிதான் மாமா பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். இப்போ நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லு. டேய், யாருக்கு பதில் சொல்லணும்? யோ அவரை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லியா? பார்த்தா ஒண்ணுக்கு போறவன் என்ன எடுத்து பேசுறியா? என்ன மாமா, என்ன அடிக்கிறியா? கொல்லு மாமா, என்ன கொன்று, என்ன குட்டிய தாத்தாவை எல்லாரையும் கொன்று. உனக்கு என்ன தெரியும்? கொல்லதான் தெரியும். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் செஞ்ச தப்பு இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். தப்புதான். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு அவர் கூட பழகிருக்க கூடாதுல்ல? அது ஏன் தப்பு தானே? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் தப்ப. மாமா மேல எந்த தப்பும் இல்ல. மாமாவ ஒன்னும் சொல்லாத. குட்டி என்ன குட்டி சொல்ற? நிஜமாவ சொல்ற? ஐயோ, இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, சத்தியமா சொல்றேன்.
நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ மாமாவல்ல ஒண்ணு திட்டாத. உதய் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் எல்லாரும் மறைச்சிட்டீங்க. பரவாயில்ல, என்ன கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சது. எல்லாம் நல்லதுக்குதான், இது எல்லாம் நல்லதுக்குதான். நீ போ ஞானோ, ஒண்ணு இல்ல, போ. மாமாவை திட்டாத, போ போ ஞானோ. யாப்பா போறது போற, நல்லா புரு காப்பி வாங்கிட்டு வா. ஏய், ப்பு. ஆனங்கட்ட பயல ஆளையும் மூஞ்சியும் பாரு பட. குட்டி, இந்த மாமனோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டமா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. எனக்கு உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நீ நிறைய பேசிட்டியே. நாங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. இனிமே உன் விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். நீ உன் இஷ்டம் போல இரு, தயவு செஞ்சு போயிடு. ஏய், அதான் நான் பேசணும்னு சொல்றேன்ல, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. முதல்ல நான் பேசுறத கேளு. ஏய், ஒன்றும் கேட்க முடியாது. என்னைக்கு நீ மரியாதை இல்லாத பேசினியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. செலிமா, செலிமா. ஏய், நிறுத்து. என்ன உன்னை செல்வி அம்மாங்கிற? அவங்க என்ன பெத்த அம்மா, எனக்கு மட்டும்தான் அம்மா. உனக்கும் அவளுக்கும் எப்படி அம்மா வாங்க? இனிமே நீங்க அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது, அவங்க உங்களை கட்டி பிடிச்சு நீங்க தான் என் முதல் சொந்தங்கிறது என்ன? ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் நான் இங்க பேச வந்திருக்கேன். இத பார் காவேரி, நீ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற. நானா நீங்களா? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். ஏய், என்ன சொல்ல வர? நான் இருக்கிற இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாது. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் 7 நாள் டைம் தரேன். நீங்க சொல்லிட்டு போவீங்களோ சொல்லாம போவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த வீட்டை விட்டு நீங்க ரெண்டு பேரும் போயிடணும். அத விட்டுட்டு எங்க அம்மா கிட்ட போய் அழுது கண் கலங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. என்ன? மஹிமாவை கொலை பண்ண சொன்னது யாரு? எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியாதுன்னுட்டு. மரியாதையா உண்மையா சொன்னா உனக்கு நல்லது. முடியாது. என்னை என்ன வேணாலும் பண்ணிக்க. முடியாது. இவ்வளவு நாள் கேட்டே நான் சொல்லல, இப்ப மட்டும் எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். வேணா பெரியக்கா. வேணானா கேஸை முடிச்சிட வேண்டியதானே? ஏய், நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி.
இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் இல்ல. மேடம் சொன்ன ஐடியா தான். திலகா மேடம், புடவை கொண்டு வா. ஏய், கையெடு. சொல்றி. ஏய், கேக்குறல்ல, சொல்றி. சொல்றி, சொல்லு. உண்மையை சொல்லுடி. ஏய், கொன்னுடுவேன்டி. தற்கொலைன்னு கேஸ முடிச்சிடுவேன். பரவாயில்லையா? சொல்லுடி. இன்னும் நல்லா இழுங்க. யாரு கொலை பண்ண சொன்னது? யாரு சொல்றி? சல்லியன். சல்லியனா? அவன் யாரு? கங்காவோட ஆளு. இது போதும். Don't move. டேய் ஓடறா சுட்டுவேன். டேய் புடிங்க ஓட. புடி. பாத்து. உள்ள செக் பண்ணுங்க. பின்னாடி பாக்கெட்ல பாருங்க. வாடா வா. டடா. வாடா மார்க்கெட் ஒரு வேலை. இவன் தான் சல்லியனா? கங்காவோட தேரோட்டியா? எஸ் மேடம். நீ கங்காவோட ரைட் ஹேண்டா? இல்ல. ஓ, லெஃப்ட் ஹேண்டா? இல்ல. மஹிமாவை கொலை பண்ண சொன்னது யாரு? தெரியாது. மும்பையில் நான் கங்காவை அரெஸ்ட் பண்ணது உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ ஒரு அடி என்கிட்ட வாங்கினிய, ஞாபகம் இருக்கா? நானும் நினைச்சு நீ செல்வியை கடத்தி வச்சிருந்தது அது தெரியுமா? தெரியும். நான் மும்பையிலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது உனக்கு தெரியுமா? தெரியும். சாட்சிகளே இல்லாம கேஸ்ல இருந்து கங்கா ரிலீஸ் ஆனது உனக்கு தெரியுமா? தெரியும். கலையரசி கண்ணனை காதலிச்சது தெரியுமா? தெரியும். அவனுடைய அக்கா கங்காங்கிறது மறைச்சு பெரிய தொழில் அதிபர்னு பொய் சொன்னது அது தெரியுமா? தெரியும். சொல்ல சொன்னதே நீதானே, அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? உண்மை தெரிஞ்ச உடனே அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம நான் கலையரசியை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சது உனக்கு தெரியுமா? தெரியும். கலையரசி ஓடி போய் அந்த கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு தெரியுமா? தெரியும். கங்காவை சுத்தி நடக்கிற இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச உனக்கு மஹிமாவை கொலை செய்ய சொன்னது யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. நீ உண்மையை சொல்லல, சல்லியன்னு ஒருத்தர் இருந்தாங்கிறது தெரியாம போயிடும்.
புரியல? உன்னை அரெஸ்ட் பண்ணது எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன்னை இங்க வச்சு விசாரிக்கிறது யாருக்குமே தெரியாது. உன்னை ஷூட் பண்ணி கொலை பண்ணி புதைச்சால யாருக்கும் தெரியாது. இப்ப சொல்லு, மஹிமாவை கொலை பண்ண சொன்னது யார்? பார்த்தல, ஒரே ஒரு புல்லட் தான் போட்டிருக்கேன். எந்த ரவுண்டுன்னு பார்த்து. வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், மேடம் சுற்றாதீங்க மேடம், வேண்டாம் மேடம், சுற்றாதீங்க. சொல்லு. சொன்னா கங்கா என்ன கொன்னுடுவா மேடம், வேண்டாம் மேடம். சொல்லல, நான் உன்னை கொன்னுடுவேன். சொல்ற. வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். சொல்லு. சொல்ற. சொல்லு. நான் சொல்லிடுறேன் மேடம். கங்கா தான் மஹிமாவை கொலை பண்ண சொன்னா. நான் பெரிய கட்ட பணத்தை கொடுத்து கொல்ல சொன்னேன். கங்கா, கங்கா, நீ என்ன நினைச்சு அது நடக்கல. என்னடா விவரமா சொல்லாம விளக்கண மாதிரி சொல்ற? பெரியக்கா தொழில நேர்மையானவன் சொன்னேன். ஆனா அவன் போலீஸ்கிட்ட சல்லியம் பேர சொல்லிட்டான். சல்லியம் காட்டி விட மாட்டான்னு சொன்னேன். ஆனா அவனும் சொல்லிட்டான், உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் உன்னை தேடுது. தூக்குங்க. அந்த கங்காவை எங்க இருந்தாலும் அவளை தூக்குங்க. அவ உயிரோடவோ பொணமாவோ எனக்கு வேணும். மஹிமாவை கொலை பண்ண கேஸ், சாட்சிகளை அழிச்ச கேஸ், மும்பைல அவ பண்ணிட்டு இருந்த விபச்சார கேஸ், நாராயண்கிட்ட நாம வாங்கின வாக்குமூலம், இது எல்லாத்தையும் வச்சு கங்காவை லாக் பண்ணுங்க. இந்த தடவை கங்கா தப்பிக்க கூடாது. Gone. Yes, madam. One moment. கங்கா தப்பிக்க முயற்சி பண்ணா shoot her down. Okay, madam. I want her. Go on. Yes, madam. Yes, okay, ma'am. தம்பி, சொல்லுக்கா. சல்லியன் துரோகி ஆயிட்டான். போலீஸ்கிட்ட என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டான். எனக்காக உயிரே விடுவான்னு நினைச்சேன். பாவி சாலா ஹராமி, என் உயிர் போனா பரவாயில்ல நினைச்சிட்டான். அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன காட்டி கொடுத்துட்டான். இனிமே போலீஸ் என்னை விட மாட்டாங்க. ஆதாரமும் சாட்சியும் கிடைச்சிருச்சு.
இனிமே சும்மா இருப்பாங்களா? டே தம்பி, உங்க அக்கா தலைக்கு மேல கத்தி தொங்குதுடா. இனி அந்த அரிசி சும்மா இருக்க மாட்டா. நீ கலையரிசியை டார்ச்சர் பண்ணணும். இது முன்ன மாதிரி பண்ண டார்ச்சர் இல்ல. இனிமே நீ பண்ண போற டார்ச்சர் தான் நிஜமான டார்ச்சர். அந்த அரிசி ஆடி போயிடணும். என்ன அரெஸ்ட் பண்ணா அந்த கலையரிசி உயிரோட இருக்க மாட்டான்னு அந்த அரிசிக்கு தெரியணும். நீ தெரிய வைக்கணும். அரிசி கலை மேல கோவமா இருக்கிற மாதிரி வெளியில தான் காட்டிக்கிறா. உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு. தான் ஆடலைனாலும் தசை ஆடணும் சொல்லுவாங்கல்ல. அரிசி ஆடணும். அந்த அளவுக்கு கலை அரிசியை டார்ச்சர் பண்ணணும். அரிசியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. கண்ணா, என்னடா பேசாம இருக்க? யோசிக்கிறியா எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு? இந்த அக்காக்காக செய்வல, எனக்கு தெரியும். நீ உயிரே கொடுப்ப. இந்த அக்காக்க என்ன வேணா பண்ணுவ. சொல்லுடா, பண்ணுவல்ல? என்னடா பேசாம இருக்க? பண்ணுவியா மாட்டியா? பண்ண மாட்டேங்க்கா. மாட்டியா? கலையரசை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். கண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? நான் எது சொன்னாலும் நீ செய்வியடா? செஞ்சேங்க்கா. இப்போவும் நான் செய்வேன். வேற எது சொன்னாலும் நான் செய்வேங்க்கா. ஆனால் கலையரசு மட்டும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவன் என் பொண்டாட்டிக்கா. அவன் வயிற்றுல வளருது என் குழந்தை. கலைக்கும் என் குழந்தைக்கும் எந்த பாதிப்பற நான் விட மாட்டேன். யாரையும் பண்ணவும் விட மாட்டேன். எப்படிடா நீ மாறுன? எப்படா நீ மாறுன? உன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தினது புரிஞ்சுக்கிட்டக்கா. பாவத்திலே பெரிய பாவம் பெண் பாவம்னு சொல்லுவாங்க. காதலிச்சவளை எத்தனை நாள் கலங்க வச்சுட்டக்கா. என்னை நம்பி வந்தவளை குடும்பப்படுத்தினக்கா. இனிமே நான் பண்ண மாட்டேக்கா. எனக்கு என் பொண்டாட்டியும் குழந்தையும் முக்கியம். பொண்டாட்டி புள்ள உனக்கு முக்கியமா? அப்போ இந்த அக்கா உன்னை தூக்கி வளர்த்து அக்கா. தம்பி எனக்கு வேண்டாம். தூக்குங்கடா. அவனை தூக்குனா அவன் பொண்டாட்டி அழுவால. அவ அழுதா அரிசிக்கு வலிக்கும்ல. டேய் கங்கா, தூக்குடா. என் தம்பி கண்ணனை தூக்குடா. கண்ணா 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 கண்ணா. கலை எந்திரி, போ எந்திரி. இங்கிருந்து போ. போ சொன்னா கேளு. இங்க இருக்காத, போ. என்னாச்சு? சொன்னா கேளு கலை, போ. என்னாச்சு கண்ணா? ஏன் இப்படி? இங்கிருந்து போ, உனக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? அக்கா ஃபோன் பண்ணுச்சு, உன்னை குடும்பப்படுத்த சொல்லுச்சு. என்னால முடியாதுன்ட்டேன். எனக்கு நீ முக்கியம்.
நம்ம குழந்தை முக்கியம். சொன்ன கேளுங்க இருக்காது. போ போ. நான் மட்டுமா? ஆமா நீ போ, நான் அப்புறம் வரேன். போ. இல்ல கண்ணா, நான் தனியா போறதா இருந்தா அப்பவே கலை சொன்னா புரிஞ்சுக்கோ கலை, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சொன்னா கேளு போ. நீங்களும் வாங்க, ஒண்ணா போலாம். ஐயோ கலை புரிஞ்சுக்கவே மாட்டே கலை. நீங்களும் வாங்க, நம்ம போலாம். செத்தால ஒண்ணா சாகலாம். ஐயோ வா. டேய் எங்கடா போற? அம்மா போயிடு. அம்மா போயிடு, சொன்னா கேளு. டேய் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டத்தோட தான் போறீங்க. விட மாட்டேன். அம்மா சொன்னா கேளுமா. விட மாட்டேன்டா. கையெடு. முடியாது. ஏய் அம்மா கூட பார்க்க மாட்டேன், சொன்னா கேளு. டேய் போகறல. மாட்டேன்டா. கங்கா வந்தா அவங்க வரதுக்குள்ள நான் கூட்டி போணும். போ விடு. டேய் சொல்றத கேளுடா. டேய் கண்ணா, ஏய் மங்கா சொன்னா கையெடு. ஏய் விடு. ஒண்ணணும் நான் கையெடு. போக முடியாது. உங்க ரெண்டு பேரும் தொலைச்சு போங்க. போகறல. என்னடா சொல்லுங்க? விடாத பிடி. போகறல. வாக்கலே. சொல்ல போயிட்டே என்ன பண்றது? இப்ப அக்கா கிட்ட நீ என்ன சொல்ல போற? போகல. போ முதல்ல போன் பண்ணு. பாடி. கங்கா கிட்ட என்ன பண்ணுதுன்னு கேப்பேன். என்ன அதான் அன்னைக்கே உங்க அப்பா உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு போய் கேளுங்க சார், என்ன சொல்றாருன்னு பாப்போம். உங்க கடமை நீங்க செய்யுங்க சார். எதுக்கு முறைக்கிறீங்க? எங்களுக்கு சர்வீஸ் பண்ண தானே நீங்க இருக்கீங்க. போய் கேட்டு சொல்லுங்க. ஷண்முகம் சார், ஜிஜியோட பொண்ணு வந்திருக்கு. அவர் பார்க்க விரும்புறாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே சார். ஜிஜே உங்களை பார்க்க உங்க பொண்ணு வந்திருக்கு. அதான் அன்னைக்கு சொன்னார்ல பார்க்க மாட்டேன்னு. பார்க்க முடியாது சொல்லு போ. அவருக்கெல்லாம் பாசம்னா என்னன்னே தெரியாது. கல்லு மனசு. சார் இன்னைக்கும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கும் உங்க அப்பா உன்னை பார்க்க விரும்பலையாம். அவர் தெளிவா தான் இருக்காரு, நீ தான் குழம்பி போயிருக்க. போ போய் படி. ஃபார்மை கொடுங்க. இந்த ஃபார்ம் இருந்தா நீங்க அடிக்கடி வந்துகிட்டே இருப்ப. போ போய் படிக்கிற வேலையை பாரு. என்னையா தெரியுமா உனக்கு என்ன பத்தி? தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு கல்லு மனசா எனக்கு. பாசானா என்ன எனக்கு தெரியாதா? இருக்கியா? உள்ளே வச்சுக்கிட்டு பேச முடியாம புழுங்கிட்டு இருக்கேன். என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதியா, அவ்வளவுதான். அவ என்ன பார்க்கறதுக்கு வந்து போய் அவ பேர் கெட்டு போய் எதுக்கு? தெரியும், எனக்கு தெரியும். எப்ப அவளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடிச்சண்ணா. சாரி நண்பா. சரி நண்பா, படு.
சந்திரா 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 கங்கா 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 கண்ண உங்களை இங்க எதுக்காக அமுச்சு வச்சேன்? வேலைக்கு தின்னுட்டு படுத்து தூங்கவா இல்ல அவங்க நல்லா பாத்துக்கவா? ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே, அப்பாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா அடிச்சே கொன்னுருப்பேன். நான் எவ்வளவோ சொன்ன அவன் கேட்க மாட்டேன்ட்டான். கேட்க மாட்டான். காதல் வந்திருக்குல்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கும். கலையரசிய மேல வச்சிருந்த ஒட்டுமொத்த காதலும் இவனுக்கு ஒரே நாள்ல வந்தனால இவ்வளவு வேகமா இருக்கான். ஒரே நாள்ல ஒண்ணும் வரல, கொஞ்ச நாளாவே அவங்கிட்ட மாற்றம் தெரிஞ்சது. அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அவ லவ் பண்றத பார்த்து பார்த்து ரசிச்சிங்களோ? அவ எனக்கு வேணும், உயிரோட வேணும். தம்பி தம்பின்னு பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாமே விஷமா மாறிடுச்சு. இனிமே அவ இருக்க கூடாது. ஏய் கங்கா, ஆயிருந்தா ஒரு தம்பி. பெத்த மனசு துடிக்குதோ அப்படி துடிச்சா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கங்கா பத்தி உங்களுக்கு தெரியல. கலைய வச்சு அரிசி கிட்ட காரியம் சாதிக்கலாம்னு பார்த்தேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. உன் புள்ளைய அடிச்சா போதும், கலை அழுவா. அவ அழுதா அரிசி அங்க அலறுவா. இது வரைக்கும் அப்படி எதுவும் நடந்துலையே. நடக்கும், இனிமே நடக்கும், பெருசா நடக்கும். எதிர்பார்க்காது எல்லாமே நடக்கும். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. போங்க, போய் தேடுங்க. டேய், கலைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவ கர்ப்பமா இருக்கா. தம்பியே என்கிட்ட கொண்டு வாங்க உயிரோட. போடா, என்ன பார்த்துட்டு இருக்க? அரே ஜல்தி ஜாओ. உங்க எல்லாரையும் வந்து கவனிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.